ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போவீங்க, அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்ப்பம் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காலசர்ப்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது, எந்த கிரந்தத்தில் இருக்குது, யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் ஜோதிடர் கிடையாது. உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும், ராசி சேஞ்ச் ஆகுது. ஒரே ராசிலேயே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள். ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது. அது எப்படி பார்க்குறது? இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமெடிஸ் சொல்லணும். லக்னம், பாத லக்னம், உபபாத லக்னம், சந்திர லக்னம், சூரிய லக்னம், ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்குது. எல்லாமே பார்த்து திசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை அது சரியாகாது. கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க. அங்கே சர திசை இருக்குது, மாண்டுக்க திசை இருக்குது, யோகினி திசை இருக்குது. இதெல்லாமே அப்ளை பண்ணணும். பிரஷ்னம் பார்க்கணும், பிரஷ்ன சாஸ்திரம். அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும். எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். டைம் வேணும். அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்குறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பாவம். ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும். அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும். நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும். நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க. சூரியன் பாருங்கள். சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்காலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி ஆகிட்டுருக்கு. வெறும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா, எவ்வளவு நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம மூட்ஸ் சேஞ்ச் பண்ணுறா. அதை விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். நீங்கள் அது பாருங்கள். சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் இது நமக்கு சரின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, இங்கே மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த ராசியாதிபதி புதன் ஆகிருக்கிறதுனாலே அவர் பை பர்த் கொஞ்சம் கேல்குலேட்டடாக இருப்பாங்க, பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்க. இதுக்குன்னா நிறைய பேர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். பெரிய பிஸ்னஸ்மேன்கள் எல்லாமே இந்த மிதுன லக்னத்தில் தான் பிறந்திருக்காங்க யூஸ்வலாக. அப்படி ஒரு டெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா பிஸ்னஸ்மேன்களுக்கு ரொம்ப நல்ல டைம். இப்போ புதகிரகம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வேளை உங்களுக்கு புது திசை நடந்துகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு வேளை உங்கள் ஜாதகத்திலே புதன் நல்ல பொசிஷனில் இருந்தால் அவருக்கு ராஜயோகம் மாதிரி எல்லா பிஸ்னஸ்லையுமே சக்ஸஸ் இருக்கும். ஆனால் ஒரு வேளை புதன் அஃபிலியேட்டடாக இருந்தால் அந்த நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு எஸ்பெஷலி ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ஸு, துணிக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, அப்படி அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ளூட்ஸ், பெவரேஜஸ்ஸு, லிக்விட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவருக்கு எல்லாருக்குமே சக்ஸஸ் இருக்குது. சாப்பிட்ற பொருள் ஏதாவது செல் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பண்ணுறவருக்கு லாபம் அதிகமாக வரும். இப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நெக்ஸ்ட்டு சதுர்த்த பாவமும் நல்லா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுற யோகம் எல்லாமே அதிகமாகவே இருக்குது இவருக்கு. ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சதுர்த்த பாவத்தில் நெகட்டிவ் பிளானட்ஸ் இருந்தால் அது அமையாது. எப்படின்னா டிலே ஆகிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருந்தால் காரியசித்தி ஜபம்னு பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இது ஹோமம் கிடையாது, பெருசான பூஜை கிடையாது. காரியசித்தி ஹனுமான் மந்திரத்தை ஒரு 48 days 108 times ரெகுலராக சாண்ட் பண்ணால் அந்த வீடுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் 6வது வீட்டில் இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா நீங்கள் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். எவ்ரி டைம் இது ஃபீமேல்ஸ்லேருந்து, பொம்பளைகள்லேருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஃபீமேல்ஸ்லேருந்து இந்த பிரச்சனைகள் வரும். அது நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு அங்கேருந்து தான் பிரச்சனைகள் வரும் நிறைய. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தசமபாவம் வக்ரியான ஒரு ரெட்ரோகிரேடான பிளானட் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு மாதிரி
ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனையே டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட பாஸ்னாலேயோ இல்லைன்னா உங்கள் ஹையர் அத்தாரிட்டிலேருந்து. ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் புது ஜாபுக்கு எடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளேஸ் சேஞ்ச் ஆகலாம், உங்கள் இடம் சேஞ்ச் ஆகலாம், உங்கள் பொசிஷன் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி இந்த ராசிவருக்கு குரு கிரகம் 2வது வீட்டில் இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ கல்யாணம் டிலே ஆகிட்டு இருக்குது, வேலை கிடைக்கல, ஜாப் கிடைக்கல. அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் என்ன இருக்கு பார்க்கணும். அதில் யோகம் இருந்தால் போதும். கண்டிப்பாக அதுக்கு எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை. ஒரு வேலை யோகம் இல்லை, லேட் ஆகிட்டு இருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஹோமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை. நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும். மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம். இவ்வளோ தான். இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜபமாலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் புக் பண்ணலாம். உங்களுக்காக அடுத்தவர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் உங்கள் பிரச்சனைலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம். ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது கம்மியாகிடும், நியூட்ரல் ஆகிடும். இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும், டெடிக்கேஷன் இருக்கணும், அவருக்கு தான் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பண்ணுங்க பைரவி ஆஸ்ட்ரோவில். ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள்.